இப்போ திமுகல ஓபிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. திமுக அறிவாலயத்து பக்கத்துல யாராவது நிழலுக்கு ஒதுங்கினா கூட அவர்களுடைய கூட்டணிக்குள்ள வரவழைச்சுக்குவாங்க. அதாவது இன்றைய சூழல்ல தமிழகத்துல திமுக வருகின்ற 2026 தேர்தலில் படுதோல்வி அடைந்துவிடும். சார், ஒரு சிலர் தாவைக்கால கூட சேர்ந்திருக்கலாம், ஏன் திமுக போய் சேர்ந்தாங்க கேள்வி. அவருடைய நண்பர் செங்கோட்டையன் அங்கதானே இருக்காரு. அதிமுகவில் கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒரு ஆளுமை மிக்க பொதுச்செயலாளர் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். தன்னை முதலமைச்சராக அழகு பார்த்த அம்மா படத்தை வச்சிருந்தாரு, ஒரே செகண்ட்ல தூக்கி போட்டாருங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு துரோக அரசியலை, துரோக வரலாறை தமிழக அரசியல் இன்று வரை பார்க்கல. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் நாடார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ திமுகல ஓபிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. திமுக அறிவாலயத்து பக்கத்துல யாராவது நிழலுக்கு ஒதுங்கினா கூட அவர்களுடைய கூட்டணிக்குள்ள வரவழைச்சுக்குவாங்க. இன்க்ளூட் இபிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, மோடி அவர்களா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பலரும் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே சார், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்றைய சூழல்ல தமிழகத்துல திமுக வருகின்ற 2026 தேர்தலில் படுதோல்வி அடைந்துவிடும். அவர்கள் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை 20% கூட நிறைவேற்றவில்லை. குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர மக்களை பாதிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்வுகளை இவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்திருக்கிறது. வீட்டு வரி, சொத்து வரி, மின்கட்டண உயர்வு 3 முறை, இப்படி ஏழை எளிய நடுத்தர மக்களை பாதிக்கிற விஷயத்தை இவங்க செஞ்சுருக்காங்க. அதனால் இவங்க மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது. பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுத்தாலும் சரி, காலையில் 5 மணிக்கு 5000 ரூபா போட்டாலும் சரி, எனவே தெரியாமல் 25000 ரூபா ஓட்டுக்கு போட்டாலும் சரி நடக்காது அப்படின்ற ஒரு நிலைமை தமிழகத்தில் நிலவுகிறது. அப்படி இருக்கும்போது தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும். தங்கள் ஆட்சியில் நாங்கள் அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், இதை செஞ்சோம், அதை செஞ்சோன்னு சொல்லிக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடிய இந்த சூழலில் தங்களை ஆதரிக்கிறதுக்கு யார் வந்தாலும் சரி, இவர்களால் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு ஆளுநரிடம் புகார் அளிக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் ஐயா பன்னீர்செல்வம் அவர்களையே கட்சியில் இணைத்துக் கொள்கிறார்கள் என்றால் அப்போ என்ன நிலைமை? புரியல உங்களுக்கு? இவங்க தான் அவர் மேலே குற்றச்சாட்டு பண்ணுறாங்க. ஏற்கனவே செந்தில் பாலாஜி மேலேயும் இவங்க தான் குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு பண்ணுறாங்க. ஆனால் திமுகவில் சேர்ந்தால் புனித நீர் துளித்து அவர்களை புனிதர்களாக மாற்றக்கூடிய வேலைகளை செய்கிறார்கள். அப்போ அதிமுக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நிராகரிக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள், அவர் நினைச்சிருந்தா தனி கட்சி துவக்கியிருக்கலாம், நினைச்சிருந்தா பிஜேபியில் சேர்ந்திருக்கலாம், நினைச்சிருந்தா டிடிவி தினகரன் சேர்ந்திருக்கலாம், நினைச்சிருந்தா இப்போ சசிகலா தொடங்கக்கூடிய கட்சியில் சேர்ந்திருக்கலாம். அந்த மாதிரி எதுவும் செய்யாம சார், ஒரு சிலர் தாவைக்கால கூட சேர்ந்திருக்கலாம், ஏன் திமுக போய் சேர்ந்தாங்க கேள்வி. அவருடைய நண்பர் செங்கோட்டையன் அங்கதானே இருக்காரு, சேர்ந்திருக்கலாம். அதெல்லாம் செய்யாம திமுக கட்சிக்கு எதிராக, கருணாநிதிக்கு எதிராக, கருணாநிதியின் ஊழலுக்கு எதிராக துவக்கப்பட்ட கட்சி என்றால் அது அதிமுக. தன் வாழ்நாளெல்லாம் தமிழகத்தின் தீய சக்தி திமுக, தமிழகத்தின் தீய சக்தி கருணாநிதி, தமிழகத்தின் தீய சக்தி கருணாநிதி குடும்பம்னு சொல்லி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களாலும் தொடர்ந்து விமர்சனம் பட்ட திமுகவில் தான் ஒரு ரசிகர் மன்ற பொறுப்பாளராக, அதிமுக கிளைக்கழக செயலாளராக, நகர செயலாளராக, பெரியகுளம் சேர்மனாக, அமைச்சராக, முதலமைச்சராக 3 முறை, தமிழ்நாட்டின் உச்சக்கட்ட பதவி, இதுக்கு மேல பெரிய பதவி கிடையாது, அந்த பதவியை 3 முறை கொடுத்து அழகு பார்த்த ஜெயலலிதா அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் துரோகம் செய்துவிட்டு இன்னைக்கு எங்க போயிருந்திருக்காரு? திமுக. அத தாய் கழகம்னு வேற சொல்றாரே சார். அவருக்கு அது தாய் கழகம் கிடையாது. அதாவது அரசியல் வரலாறு தெரியாத நபர்களிடம் வேணா அவர் தாய் கழகம்னு சொல்லிக்கலாம். அவர் கட்சியில சேர்ந்ததே அதிமுகவுல தான். திமுகவுல அவர் ஏதாவது பொறுப்புல இருந்தாரா? அதாவது அதிமுகன்ற ஒரு கட்சியே திமுகல இருந்து பிரிஞ்சதுனால திமுக தாய் கழகம் தானே, அத சொல்றாரு. அப்படின்னா நீங்க அதோட தாய் கழகமான திகாலபி சேர்ந்திருக்கணும்.
இல்லை அதோட தாய் கழகமான சுயமரியாதை இயக்கத்தில் சேர்ந்திருக்கணும், இல்லை அதோட தாய் கழகமான நீதி கட்சியில் சேர்ந்திருக்கணும், இல்லை அதோட தாய் கட்சியான தென்னிந்திய மக்கள் நல சங்கத்தில் சேர்ந்திருக்கணும். இத்தனை தாய் கழகம் இருக்கு. கண்டிப்பா புரியுதா உங்களுக்கு? இது ஏமாற்று வேலை. இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் இருக்காரு, அவரு திமுகல இருந்து இங்க அதிமுக வரும்போது திமுக தாய்கள் சொல்றதுல லாஜிக் இருக்கு. பன்னீர்செல்வத்துக்கு அந்த மாதிரி எதுவும் லாஜிக் இல்லை. சொல்ல போனா அவரே பலமுறை பேட்டியில எங்க குடும்பம் காங்கிரஸ் குடும்பம், நாங்கள் காமராஜருடைய தொண்டர்களும் பலமுறை சொல்லியிருக்காரு. அப்ப அவருக்கு தாய் கழகம் என்னது? எப்போ காங்கிரஸ் தான். அப்புறம் என்ன இது? சும்மா மொத்தம் பொதுவா திமுக போய் சேர்ந்தா தாய் கழகம்னு சொல்றது. அப்படி பார்த்தா அவங்களுக்கெல்லாம் தாய் கழகம் தீக்கா எல்லாம் அங்க போய் சேர்ந்துட வேண்டியதானே. அங்க போய் ஏன் சேர மாட்டாங்கன்னா அவங்க தேர்தல் நிற்க மாட்டாங்க. ஏன்னா வரலாற்றே பிரேக் பண்ணியிருக்காரு சார் அவர். ஏன்னா வரலாற்றுல இப்ப அதிமுகல 3 முறை, 1 முறையில 2 முறையில 3 முறை முதல்வர் பதவியில இருந்த ஒருவர் திமுகல போய் சேர்ந்திருக்காரு. வரலாற்றிலேயே முதல் முறையா நடந்திருக்கக்கூடிய ஒரே வரலாறு இல்ல, உலக வரலாறுல இதுதான். அதாவது அவருடைய நோக்கம் என்பது, சில பேர் பல்லு விளக்காம கூட இருந்துருவாங்க. என்னது? பல்லு விளக்காம கூட இருந்துருவாங்க. ஆனா பதவி இல்லாம இருக்க முடியாது. கண்டிப்பா. அந்த அடிப்படையில் தான் பன்னீர்செல்வம் அதுக்கு உதாரணமாக இன்று திகழ்கிறார். திமுக அதன் அடிப்படையில் அவருக்கு பதவி சீட்டுகள் ஒதுக்குறது கண்டிப்பா சட்டமன்ற உறுப்பினர் கொடுப்பாங்க, மாற்று கருத்தே கிடையாது. இல்லைன்னா நீ அதிமுக கொடுத்த மாதிரி ஸ்டாலின் பதவி ராஜினாமா பண்ணிட்டு இவரை முதலமைச்சர் ஆக்கிடுவாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா சார்? உதயநிதி ஸ்டாலின் சும்மா விடுவாரா? சும்மா விடுவாரு விடலங்கிறதுங்க. ஒரு முன்னாள் முதல்வர் நம்ம கட்சியில் இணைஞ்சிருக்காரு, அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆக்கி விடுமே அடிப்படையில் கூட ஆக்கி விடலாம். 4வது தடவை முதலமைச்சரா. அதாவது ஒரு விஷயங்க, நல்லது தானே சார்? அது அவருக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது கிடையாது. அதாவது ஐயா கலைஞர் அவர்கள் இருந்தார், கருணாநிதி அவர்கள். அவர் இறக்கும் வரைக்கும் ஸ்டாலினை முதலமைச்சராக்கல. அவர் இறக்குற வரைக்கும் திமுகவோட தலைவரை ஸ்டாலின் ஆக்கல. சொந்த மகனை, அவ்வளோ வயசு ஆகி போச்சு, 95-97 வயசு ஆகும்போது கூட ஆக்கலை. ஆனால் ஒரு தொண்டனை, ஒரு டீ கடை முதலாளியை, ஒரு டீ ஆத்திட்டு இருந்தவரை கொண்டு முதலமைச்சர் பதவியை 2 முறை அல்ல 3 முறை வழங்கியிருக்காங்க. இவருடைய சாதனையை ஸ்டாலின் எட்டுறதுக்கே இன்னும் 15-20 வருஷம் ஆகும். இவருடைய சாதனையை அதிமுக இவருக்கு கொடுத்த வரலாற்றை ஸ்டாலின் பெற வேண்டும் என்றால் இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்? 15 வருஷம் ஆகும். ஸ்டாலின் யாரு? ஒரு முதலமைச்சருடைய வாரிசு. எந்த ஒரு பின்புலம் இல்லாத ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் ஆக்கினது தவறு அப்படிங்கிறத இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. 2வது, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்கு பன்னீர்செல்வத்தை நிராகரித்தார்? எதற்கு பன்னீர்செல்வத்துக்கு வாய்ப்பு அளிக்கவில்லை? எதற்காக பன்னீர்செல்வம் எடப்பாடி அவர்கள் காலில் விழுந்து கதறும் போல கதறியும் கட்சியில் சேர்க்கவில்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் இதுதான். அவர் முழுக்க முழுக்க திமுகவுடைய ஆளாக, திமுகவுடைய கைக்கூலியாக மாறி போனார். எதிரிகளை நாம் சேர்த்துக் கொள்ளலாம், ஆனால் துரோகிகளை, குறிப்பாக கட்சி தலைமை அலுவலகத்தில் குண்டர்களையும் ரவுடிகளையும் ஏவி அடித்து உடைத்த பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லி உறுதியான நிலைப்பாடு எடுத்தவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. கண்டிப்பா சார். இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்றீங்க. இப்போ அதாவது அதிமுக இருந்தவர் திமுக போய் இணைஞ்சிருக்கிறதுனால இப்போ அவருடைய சமூகத்தை சேர்ந்த அவருடைய ஆதரவாளர்களுடைய ஓட்டு எல்லாமே திமுகக்கு டிரான்ஸ்பர் ஆகும். இதனால அதிமுகக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வட்டாரங்கள்ல அதுங்க இது தவறான கருத்து. அவருக்கே அவர் மேல முதல்ல தன்னம்பிக்கை இல்லை. அவரை நம்பி போன யாருக்கும் அவர் நல்லது செய்யலை. இவரை நம்பி அமைச்சர் பதவியில் இருந்த மாஃபா பாண்டியராஜனுடைய நிலைமை உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? கல்வித்துறை அமைச்சராக அம்மா ஜெயலலிதா அவர்களால் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டவர் மாஃபா பாண்டியராஜன். இவருக்கு தர்ம யுத்தம் பண்ணும்போது இவருக்கு ஆதரவாக சென்ற ஒரே அமைச்சர் அவர் தான். ஒரே அமைச்சர். அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அவங்க சாதி பின்னணியில் உள்ள ஆட்களோ யாருமே அமைச்சர் பதவி கொடுத்துட்டு போல. சாதியாவது எனக்கு அமைச்சர் பதவி தாண்டா முக்கியன்னு சொல்லி அவங்களாம் யார் கூட இருந்தாங்க, அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். இவரை நம்பி வந்தவர்களை, இவருக்காக அமைச்சர் பதவி இழந்தவரை இவர் என்ன பண்ணாரு? இவரு துணை முதல் பதவி வாங்கிக்கிட்டாரு. இவரு கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் பதவி வாங்கிக்கிட்டாரு. இவரு துணை முதல்வர் தாண்டி முக்கியமான இலாக்காக்கள், நிதி, பொதுப்பணி, சிஎம்டின்னு சொல்லி முக்கியமான இலாக்காக்கள்லாம் சட்டம் போட்டு வாங்கிக்கிட்டாரு. ஆனா இவரை நம்பி போனவருக்கு கட்சியில ஒரு மாவட்ட செயலர் பதவியாச்சும் கொடுத்துருப்பாரா? இல்ல இவரை நம்பி அமைச்சர் பதவி இழந்த அவருக்கு
ஒரு IAS அதிகாரிகள் கூட இல்லாத ஒரு துறை, தமிழ்நாடு வரலாற்றிலேயே தமிழ் வளர்ச்சி மற்றும் தொழில் துறைன்னு இல்லாத ஒரு அமைச்சரை உருவாக்கி தன்னை நம்பி வந்தவரை நட்டாற்றில் விட்டு சென்றவர் தான் யாரு? முழுக்க முழுக்க சுயநல அரசியல்வாதி தமிழக வரலாற்றில் யாரு அப்படின்னா அது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு அவருக்கு ஆதரவாக நின்றவர்கள் எல்லாரும் எங்க போனாங்க? வைத்தியலிங்கமா இருக்கலாம், மனோஜ் பாண்டியனா இருக்கலாம், இவங்களை நம்பி போன எல்லாரும் இவருடைய துரோக வரலாறை, துரோக அரசியலை புரிந்து கொண்டு இவரை நம்பி போனவர்களுக்கு இவர் எந்த வித நல்லது செய்ய மாட்டாருங்கிற அடிப்படையில் இவருக்கு முன்னாடியே திமுக சேர்த்துட்டாங்க. நேற்று வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் மிக தெளிவான ஒரு கருத்தை எடுத்துரைத்தார். நான் அண்ணா பொதுக்கூட்டங்களை கேட்டிருக்கிறேன், பெரியார் பொதுக்கூட்டங்களை கேட்டிருக்கிறேன், எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகனாக, எம்ஜிஆருடைய தொண்டனாக இருந்திருக்கிறேன், அம்மா அவர்களுடைய தொண்டனாக இருந்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் தீய சக்தி திமுகவில் பன்னீர்செல்வம் இணைந்ததை கண்டிக்கிறேன். தாய் கழகமான அதிமுகவில் இணைகிறேன். தாய் கழகமான அவர் சொன்ன தாய் கழகம் தான் கரெக்ட். அப்புறம் எதுக்கு சார் இவர் தாய் கழகம் சொல்றாரு? என்ன காரணம்? ஒருவேளை அந்த இடத்துல வந்து சட்டமன்ற தேர்தலில் இடம் கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக தாய் கழகம்னு சொல்றாரு. அதாவது புகழ் இருக்கணும், ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக சொல்றது. அவருக்கு என்ன வரலாறு தெரியாதா? அவர் திமுகவில் இன்னைக்கு உறுப்பினர் வந்தார், நேற்று உறுப்பினராக ஆக்கியிருக்காரு. அதுவும் இல்லாமல் மக்கள் அதிர்ச்சியை பார்த்த இன்னொரு விஷயம் என்னென்னா, பன்னீர்செல்வம் விஷயத்தில் தன்னை முதலமைச்சராக அழகு பார்த்த அம்மா படத்தை வச்சிருந்தார், ஒரே சைக்கிளை தூக்கி போட்டாருங்க. காரில் இருந்து அம்மா போடைய சிலை குட்டி செலி வச்சுன்னா அதையும் தூக்கி போட்டுட்டாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு துரோக அரசியலை, துரோக வரலாறை தமிழக அரசியல் இன்று வரை பார்க்கல. கண்டிப்பா சார். ஒருவேளை இப்போ திமுகவினர் வந்து அவருக்கு சட்டமன்ற தொகுதியில இடம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொகுதியில இருக்கக்கூடிய மக்கள் இவருக்கு வாக்கு செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க, மக்களுக்கு தெரியாம இருக்காது இல்லையா? அதாவதுங்கம்மா, இவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு எதுவும் இல்லாதனாலதான் அவருக்கு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறத விரும்பல. தான் ஏற்கனவே அமைச்சராக, முதலமைச்சராக இருக்கும் போது கைவிட்டாக ஊழல் செய்து, அது ஐயா ஸ்டாலின் அவர்களால் குற்றச்சாட்டு பண்ணி ஊழல் செய்த அந்த பணத்தை எல்லாம் காப்பாத்துவீங்க அடிப்படையில் தனக்கு ஒரு சில இடத்துல இருந்து பணமும் வர வேண்டிய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அது சொல்றாங்க. அது உண்மையா போய் எனக்கு தெரியாது, அது மாதிரி தகவல்களா இருக்கு. அப்படிங்கும்போது அந்த அடிப்படையில் தனக்கு ஒரு அரசியல் பாதுகாப்பு வேண்டும், பதவி வேண்டும். பதவி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. அதனால் தீய சக்தி திமுகவாக இருந்தா என்ன, தீய சக்தி யாராக இருந்தா என்ன, அவர்களுமே இணைந்து விடுவோம் அப்படிங்கிற வகையில் இவங்களும் நம்ம ஒருத்தர் மேல ஊழல் குற்றச்சாட்டு பண்ணோம். இவர் வந்து ஒரு ஊழல்வாதி, இவர் ஒரு கைவிட்டு பல்வேறு அரசியல் முறைகேடு செய்த நபர். ஆனாலும் அவர் கட்சியில் இணைவது இருகரம் கொண்டு வரவேற்பு அப்படிங்கிறதும், தவறு செய்பவர்களுடைய புகலிடமாக திமுக மாறி போனது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைந்து ஏற்கனவே திமுகவில் கோலாச்சிக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக முன்னாள் நிர்வாகிகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரி போய் சேர்ந்திருக்காரா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இதுல இருக்கு. கண்டிப்பா சார். நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க. இப்ப வந்து இந்த மாதிரி இப்ப தேமுதிகவும் திமுகல வந்து இணைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது மறுபடியும் திமுக இரண்டாவது முறை ஆட்சி அமைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி வகுத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து சொல்றாங்க. ஒரு சிலர் வியூக வகுப்பாளர்கள் வந்து இரண்டாவது முறை இந்த தடவை ஒரு மைனாரிட்டியா கூட ஆட்சி அமைப்பதற்கு திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, எப்படி? இல்ல, இது வந்து பொதுவா சொல்றது. மக்கள் மத்தியில் அவங்களுக்கு என்ன இருக்கு? தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் டெய்லி ஏதாவது ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அது தலைநகர் சென்னையில 20க்கும் மேற்பட்ட இடத்துல ஒரே நாள் போராட்டம் நடந்த நிகழ்வுகளா இருக்கு. அவரு ஏற்கனவே போராடினாங்கல்ல, திமுக வந்து டாஸ்மார்க் மதுபான கடையை மூட வேண்டும் சொல்லி எதிர்த்து போறாங்களா, அது வந்து பேஷன். அந்த பேஷன் தான் இந்த பேஷன் நினைச்சு அவர் யார் மேல குற்றம் சொல்றாரு? மாற்றுத்திறனாளிகள் மீது குற்றம் சொல்றாரு, டாஸ்மார்க் பணியாளர்கள் மீது குற்றம் சொல்றாரு, பகுதி நேர கல்வி ஆசிரியர் மேல குற்றச்சாட்டு சொல்றாரு, கிராம நிர்வாக அலுவலர்கள் மேல குற்றச்சாட்டு சொல்றாரு, கிராம உதவியாளர்கள் மேல குற்றச்சாட்டு சொல்றாரு. சொல்லப்போனா மாற்றுத்திறனாளிகள் மட்டும் கிடையாது, நம்ம துப்புரவு பணியாளர்கள் மேல குற்றச்சாட்டு சொல்றாரு, செவிலியர்கள் மேல குற்றச்சாட்டு சொல்றாரு. இவங்களை எல்லாம் உணர்வு பூர்வமாக தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்த்து தங்களுக்கு தேவையானதை பெற்றுவிட வேண்டும் என்ற நோக்கில் போராட்டம் பண்ணினால், அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக அமைச்சர் ஒருவர் இப்படி சொல்றாரு அப்படின்னா
அப்போ திமுகவினருடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தமிழக மக்கள் மிக எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ நீங்க தோல்வி பயம் காரணமாக தான் இவங்க என்ன பண்றாங்க, மெடிக்கல் எழுதி கொடுத்ததாக இருக்கட்டும், 3000 ரூபாய் போட்டதாக இருக்கட்டும், 5000 ரூபாய் போட்டதாகங்கிறது அவங்களோட தோல்வி வெளியே தெரியுது. இன்னும் சொல்ல போனா இவர்களுடைய தோல்வி என்பது உறுதிங்கிறது வந்து திமுகவில் ஆதரவில் இருக்கக்கூடிய நபர்களுடைய அல்லக்கைகள் எல்லாம் அதிமுகவுக்கு இன்னைக்கு ஆதரவு கொடுக்கிற நிகழ்வுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? அது நாடார் அமைப்பு என்ற பேர்லயோ பல்வேறு அமைப்புகள் பேர்லயோ போய் ஆதரவு கொடுக்காங்க. அவங்களாம் யாருன்னா திமுகவுடைய யாரு, திமுகவில் இருக்கக்கூடியவர்கள், திமுக வாரிய தலைவராக இருக்கக்கூடியவர்களுடைய அல்லக்கைகளை எல்லாம் வாரிய தலைவரே அதிமுக போய் சேர சொல்றாரு. எதுக்குன்னா நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்துடும், வந்தால் அதிமுகவிடம் நம்ம ஒரு சில விஷயங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டுங்கிற அடிப்படையில் தன்னுடைய அடியாட்களை எல்லாம் இந்த அதிமுக ஆதரவு கொடுக்க வைக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரியான சூழலை பார்க்கும்போது திமுக 100% ஆட்சிக்கு வராது. அது திமுக கூட்டணியில் இருக்க கட்சி தலைவர்களுக்கே தெரிகிறது, திமுகவில் பதவி சுகனுக்கக்கூடிய வாரிய தலைவர்களுக்கே தெரிகிறது. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியுது. சாதாரண நம்மளே புரிஞ்சுக்கும் போது பொதுமக்கள் தாராளமாக புரிஞ்சுக்கிடுவாங்க. இன்றைய சூழல்ல அறிவாலயம் பக்கம் யாரு போனாலும் நீங்க சொல்ல மாதிரி அவங்களுக்கு நம்ம கூட்டணியில் இணையக்கூடிய ஒரு நிகழ்வு தான் நடந்துட்டு இருக்கு. அது வந்து இப்போ அதிமுகவுடைய தொண்டர்கள் ஓபிஎஸ் பின்னாடியோ யார் பின்னாடியோ போகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா இரட்டை இலை சின்னம் தான், எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் அவங்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய தலைவர்கள், ஆதரவக்கூடிய சின்னம். இந்த விஷயத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னையே ஒரு ஆளுமை மிக்க தலைவராக நிரூபித்து இருக்கிறார். அவருக்கு எதிராக நிரந்தர பொதுச் செயலாளர் சொன்ன சசிகலா அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போறாங்க. டிடிவி தினகரன் ஏற்கனவே தனி கட்சி ஆரம்பித்தாலும் இவர் ஆதரிக்கிறார். ஓபிஎஸ் வந்து திமுக நேரடி எதிரியான திமுக சேர்ந்துட்டாரு. அப்போ வந்து அதிமுகவில் கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒரு ஆளுமை மிக்க பொதுச் செயலாளர் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். அது மக்கள் செல்வாக்க மாறி ஆட்சியை அவர் பிடிப்பாரா மாட்டார் என்று நம்ம பொறுத்திருந்து பார்க்குறோம். ஆனால் பொதுத்தளத்தில் திமுகவுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது. திமுக ஆட்சியின் மீது மக்கள் மிகப்பெரிய அளவில் அதிருப்தியில் இருக்காங்க. நாடார் சமுதாயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு கூட ஒரு சம்பவம் நடக்குது. திருத்தணியை மீட்டு தந்த சிலம்பு செல்வர் மாப்போசி என்று சொல்லப்படுகிற மாப்போ சிவஞானகிராமணி அவர்களுடைய பெயரை பேருந்து நிலையத்துக்கு சூட்டி பல ஆண்டுகளாக இருக்குது. இவங்க வழக்கமா தேசிய தலைவர்களுடைய பேரை திருடுவாங்கல்ல, அந்த மாதிரி நேற்று மாப்போசி அவர்கள் பேரை எடுத்து விட்டு கருணாநிதி பேரை சூட்டுறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கண்டித்து அண்ணன் சீமான் போன்றவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய பேரை திருடுறது, அடுத்த தலைவர்களோட புகழை திருடுற வேலையை இன்னைக்கு வரைக்கும் நிறுத்தல. தேர்தல் வரப்போது தமிழ்நாட்டின் ஒரு முக்கியமான சமுதாயம் நாடார் சமுதாயம், சென்னையில் ஒரு முக்கியமான சமுதாயம் கிராமணி சமுதாயம். அந்த சமுதாயத்தை சேர்ந்த முக்கியமான தலைவர் பேரை நம்ம அழிக்கிறோமே, அவர் புகழை இரட்டடிப்பு செய்யறோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாம என்ன பண்றாங்க, ஏற்கனவே இருக்கிற பேரை திருடி விட்டு புதுசா கருணாநிதி பேரை வைக்கிறாங்கன்னா அப்போ மக்களுடைய மனநிலை, மக்களை இவர்கள் எந்த அளவிற்கு ஒரு அடிமைத்தனமாக சிந்திக்கிறார்கள் பார்க்கணும். கஷ்டப்பட்டு ஒருத்தருடைய பேரை வைக்கணும்னு சொல்லி வைக்காங்க. அந்த பேரை மாதத்துல புதுசா வைக்கிறதுலாம் கருணாநிதி பேர் வைக்கிறீங்க, உங்களை யாரும் வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இதற்கு பின்பு அவர்கள் வந்து ஆட்சிக்கு வர முடியாது. கரெக்ட். அவர் இது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் அவர்கள் ஆட்சிக்கு வர முடியாதுங்கிற பயத்தை காட்டுகிறது. அதன் காரணமாக தான் யாரு ஆதரவு கொடுத்தாலும் நாங்க சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற நிலைமையில இருக்காங்க. கண்டிப்பா சார், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இன்னும் தேர்தலுக்கு 2 மாத கால இடைவெளி தான் இருக்கு. தொடர்ந்து திமுகவுடைய பயம் அப்படின்றது நாளுக்கு நாள் வெளிப்பட தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்களே வந்து சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து இப்ப இருக்குது அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இதற்கு முன்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது போன வாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 2026ல யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு யூகிக்க முடியாத ஒரு நிலையில இருந்த அரசியல் களமானது இப்ப யூகிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு மாறி இருக்குது அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் யாருடைய வெற்றி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.